சார் எனக்கு தெரிஞ்சு மனக்கவலைன்ற எல்லா மனுஷனுக்கும் இருக்குது. சந்தானத்தோட மூவியை பார்த்தா அது இருக்கவே இருக்காது சார். ஓப்பன் டாக்கு. பக்கத்து மாநிலத்தில் இருக்காங்க சிங்கு, காமெடிக்கு எங்கள் அண்ணன் சந்தானம் தான் கிங்கு. புரியுதுங்களா? படம் வந்து வேற மாதிரி பிளாஸ்டாக இருக்குது. படம் சொல்லணும்னா நீங்கள் கண்டென்ட் காட்டிங்கன்னா லாஜிக்கு கண்டென்ட்லாம் பார்த்தீங்கன்னா படம் உங்களுக்கு இந்த படம் உங்களுக்கானது கிடையாது. நீங்கள் சிரிப்புக்காகனா கண்டிப்பாக தாராளமாக வரலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி. ஆமாம், ஆனால் நான் வந்து எனக்கு வந்து பழைய சந்தானமாக வரணும், ஓகேவா? ஆமா, ஏன்னா தமிழ்நாட்டில் யாருமே சந்தானம் மாதிரி ஒரு காமெடி மேக்கர் இல்லப்பா. காமெடி கிங்குப்பா, காமெடி கோட்டைப்பா. ஏன்னா இந்த படத்தை எடுத்து 3 வருஷம் கழிச்சு தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் எவ்வளோ பாதிப்பு இருக்கு, எவ்வளோ சிக்கல் இருக்குது தெரியுமா? அந்த மாதிரி அவருக்கு சிக்கலே வாழ்க்கையில் வரக்கூடாது. நீ எதுக்கு போய் நீ சிவன் கிட்ட உட்காந்து அழுகுற? நீ வந்து சொடலம்மல சாமி, அப்படியே திரும்பி வந்துரு. இருக்கிற பேயெல்லாம் நம்ம காட்டி விட்டோம். நம்ம நிறைய மூவிஸ் போகிறோம், எல்லாத்துலேயுமே ஆக்ஷன்ஸ் சீக்வன்ஸ்லாம் நிறையா இருக்கும். நம்ம அதுவே ஒரு ட்ரெஸ்டாக தான் இருக்கும். பட் சந்தான மூவிக்குள்ளே வந்தோன்னா அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸில் கூட பயங்கர ஒரு காமெடியை வச்சு சிரிக்க வச்சிடறாரு. படத்தில் வந்து கொஞ்சம் தான் காமெடி இருக்கும். ஸோ உங்கள் ஹீரோயின் சடனாக வந்து பேசுறது எல்லாமே காமெடியாக இருந்தது. படம் டைம் போடுறதே தெரியல, அவ்வளோ காமெடியாக இருக்குது படம். பாட்டு நல்லா தான் இருக்குது கேட்குறதுக்கு, ரொம்ப போரிங்லாம் இல்லை. படம் போரிங் இல்லை, பட் கதையும் நல்லா இருக்குது. கொஞ்சம் காமெடியாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. போன படத்தோட இந்த வாட்டி ரொம்ப நல்லா இருக்குது. ப்ளஸ் பாயிண்ட்னா நல்லா காமெடியாக இருக்குது, ஆக்ஷனாக இருக்குது. ஆக்ஷன் நல்லா நச்சுக்காது. போன காமெடியோட இப்போ ஆக்ஷன் நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் ரெண்டுமே எல்லாமே ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்குமே நல்ல ஜோக்காக இருந்தது, சூப்பராக இருந்தது. ஸ்டோரி வித்தியாசமாக சந்தானம் தான் வித்தியாசமாக அடிச்சிருக்காரு. எப்பயுமே காமெடி படமாக அடிச்சிருப்பாரு. இதில் வந்து காமெடியும் இருக்குது, டெரரிஸ்டும் இருக்குது. வித்தியாசமாக இருக்குது இந்த படம். அந்த கலக்க போகுது யாரோ சம்திங், அந்த இதுலேருந்து முதல்லேருந்து அவரோடது காமெடி கொஞ்சம் பிடிக்கும் ரொம்ப. இதில் வந்து சடனாக அவரோட டைலாக்ஸ் எல்லாமே அந்த ஸ்பான்டேனியஸ் அந்த மாதிரி ஜோக் மாதிரி இருக்கும். அதனால அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் என்ன ஹீரோயின் வந்து சடனாக அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் சேஞ்ச் பண்ணது, அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. படம் நல்லா இருக்கு, நல்லா ஒரு என்டர்டைன்மெண்ட் படம், காமெடியான படம். காமெடி நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. சந்தானம் கலக்கிட்டாரு. படம் சூப்பராக இருக்கு. நான் காமெடியும் இருக்குது, என்டர்டெயின்மெண்ட். காமெடி இல்லாமல் வந்து இன்ட்ரெஸ்டாக டெரரிஸ்ட் மாதிரி சூப்பராக என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். தம்பிராம் ஐயாவோட காமெடி சூப்பராக இருக்குது. ஸோ இந்த சம்மரில் எல்லாருமே வந்து வீட்டில் தேஞ்சு போயிருப்பாங்க அனலுக்கு. ஸோ இங்கே வந்து பயங்கர சில் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. படம் ஃபுல்லாக காமெடியாக இருக்குது. டபுள் மீனிங்ஸ் இல்லை, லேக் இல்லை படத்தில். ஃபுல்லாக ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் காமெடியாக இருக்குது. ரெண்டு சீன் ரொம்ப பீக்காக அமைஞ்சிருக்கு. எல்லா சீனுமே, ஒரு சீன் நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியாது. எல்லா சீனுமே நிற்குது. நிற்காத சீன் நம்ம சொல்ல முடியும். ஆனால் எதுவுமே நிற்கலன்னு இல்லை, எல்லாமே நிற்குது படத்தில். ஸ்டோரி வைஸில் ஸ்ட்ராங்காக இருக்குது, செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த எப்போவுமே மேல வந்து பெரிய படங்கள் எல்லாமே ரிலீஸ் ஆகும். இந்த மே வந்து எந்த படமும் பெருசாக ரிலீஸ் ஆகலை. இந்த படம் பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக அமைஞ்சிருக்கு சந்தானமான. ஸ்க்ரீன் பிளே வைஸ் எப்படி இருக்கு? எல்லாமே சூப்பராக இருக்கு ப்ரோ. கண்டினியூட்டி பர்ஃபெக்டாக எல்லாமே பார்த்துருக்காங்க. சூப்பராக இருக்கு. மூவி சூப்பராக இருக்குது. வளமையாக நம்ம சந்தான மூவிஸ் வந்து நல்லா ஜாலியாக வந்து பார்ப்போம் ஃபேமிலியோட. அதே மாதிரி இந்த மூவி ரொம்ப ஃபன்னாக வந்து ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கு. வேற என்ன ப்ளஸ் பாயிண்ட்? ப்ளஸ் பாயிண்ட் வந்து சின்ன சின்ன கேரக்டர்ஸுமே அவங்க பார்த்து சூஸ் பண்ணியிருந்தாங்க, ஒவ்வொரு கேரக்டருமே. ஸோ அவங்க எல்லாருமே அவங்களோட பர்ஃபார்மன்ஸை முழுசாக கொடுத்துருந்தாங்க. எல்லா கேரக்டர்ஸுமே நம்ம ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த ரோல் வந்து தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி நமக்கு எதுவுமே தோண வைக்கல. எல்லா ரோலுமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு அங்கிள். ரொம்ப நாள் கழிச்சு ஃபன்னான மூவி பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஒன் மாதிரி இருந்துச்சு. நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். காமெடி தான், நல்ல காமெடி. ஸ்டார்டிங் வந்து இந்த லேக்லாம் எல்லாமே சூப்பராக இருக்குது. எல்லாமே நல்லா இருக்கும். நல்லா ஃபேமிலியோட பார்க்கலாம். ஸ்டார்டிங்கு கதை ரொம்ப போர் வச்சுதுண்ணா. ஆனால் கிளைமேக்ஸில் எதுவுமே இல்லாமல் சூப்பராக முடிச்சிட்டாங்க. ஸ்டார்டிங் ரொம்ப லேகு, ஆனால் ஃபைனல் நல்லா இதுவாக சூப்பராக எடுத்துட்டானுங்க. கிளைமேக்ஸ் கண்டிப்பாக பார்க்கலாம் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் மாதிரி இருக்கா, செகண்ட் ஹாஃப் வந்து வித்தியாசமாக இருக்கும். ஒன் ஷாட் ஒன்று எடுத்திருப்பாங்க கிளைமேக்ஸில். ஹியூமராக இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஹீரோயின் நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் ஹீரோ தான் வேறு லெவல். காமெடி படம் அவ்வளோதான். வழக்கமான கவுண்டர் அட்டாக் எல்லாமே பண்ணுறாப்புல சந்தானம். ஹீரோயின் ரொம்ப நல்லா பண்ணிங்க. மியூசிக் தான் படத்துக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். இவன் நல்லா போட்டிருக்காப்புல, ரஜினி முருகன் போட்ட மாதிரி பாட்டு போட்டிருக்காப்புல, டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்குது. ஸோ அதே படத்தோட ப்ளஸ். மூவி நல்லா இருந்ததுங்க, ரொம்ப காமெடியாக இருந்தது. மக்கள் எல்லாம் ரசிக்கிற மாதிரி தான் எடுத்திருக்காங்க. சந்தான படம் யூஸ்வலாகவே ரொம்ப காமெடியாக தான் இருக்கும். அந்த அளவுக்கு நல்லா தான் இருந்தது. பார்க்கலாம், ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது. ஸ்டோரி எல்லாமே நல்லா தான் இருக்குது. காமெடியாக ஃபன்னாக போகிறதுனால ஓகே. ஒரு சில இடங்களில் கொஞ்சம் இதுவாக இருந்தது. மற்றபடி ஃபுல்லாக காமெடியாக இருந்ததுனால எங்களுக்கு எந்த இதுவும் மென்ஷன் பண்ண தெரியல. ஃபுல்லாக சிரிச்சிட்டே தான் இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. வில்லனெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு ரொம்ப இதுவாக காட்டினாங்க. ஆனால் கடைசியில் வெத்தா போயிட்டாங்க வில்லனுங்கள்லாம். சந்தானம் நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாம் மற்றபடி எல்லாம் ஓகே, ஓரளவு நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா 1-2 இடத்துல மட்டும் தான் கொஞ்சம் லாகு, மற்றபடி பிரச்சனை இல்லை. எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. 1-2 இடத்துல சாங் வைக்காமல் இருந்திருக்கலாம். ரொம்ப நாள் கழிச்சு சந்தானம் படத்தில் எல்லாம் இவ்வளோ சிரிச்சாங்க. காமெடி நல்லா இருந்ததுண்ணா. காமெடி தான் நான் பண்ணுவேன். ஒரு 2 இடத்துல நான் தேவையில்லாமல் பாட்டு வேணே வச்ச மாதிரி இருந்ததுண்ணா. படத்தில் ப்ளஸ் பாயிண்ட்டே காமெடி தான் சார். படத்தில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே செம்ம சிரிப்பாக இருந்துச்சு.
படம் வந்து இப்போ வேறு ஏதோ நோக்கி போகணும்னு நினச்சோம். கடைசியில் பார்த்தா எல்லாமே ஒரே செக்மெண்ட் தான். இந்த பணத்துக்காக இது பண்ணுறது கிட்டத்தட்ட தமிழ் சினிமாலே ஒரு 20 படம் வந்திருக்கும். அந்த போன கான்செப்ட் தான் வச்சுருக்காங்க செகண்ட் ஹாஃபில். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆனால் சூப்பராக போச்சு, நல்லா போச்சு. காமெடி தான், ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி. பட் நீங்கள் கதைப்படி எதிர்பார்த்து நீங்கள் படத்துக்கு வராதிங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி தான் ப்ரோ. நீங்கள் காமெடி சிரிச்சுட்டு வரலான்னா கண்டிப்பாக வரலாம் படத்துக்கு. நீங்கள் கண்டென்ட் காட்டிங்கன்னா லாஜிக்கு கண்டென்ட்லாம் பார்த்தீங்கன்னா படம் உங்களுக்கு இந்த படம் உங்களுக்கானது கிடையாது. நீங்கள் சிரிப்புக்காகனா கண்டிப்பாக தாராளமாக வரலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி. ஹீரோயின் வந்து டெபிட் மூவி மாதிரி இருந்துச்சு. ஆனால் அவங்க டெபிட் மூவி மாதிரி இல்லாமல் சூப்பராக நடிச்சிருக்காங்க. அங்கே ஆக்சுவலாக ஒரு டான்ஸர் ரீல்ஸ்லாம் நிறைய பார்த்துருக்கோம். பட் ஆனால் இதில் வந்து அவங்க ஃபர்ஸ்ட் மூவி மாதிரி இல்லாமல் ஆமாம் நல்லா நடிச்சிருக்காங்க. அவங்க சந்தானமும் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி தான். நல்லா அது சூப்பராக, அது சந்தானம் சூப்பராக நடிச்சார். ஓகேவா? நான் என்ன இந்த கல்யாணம் ஆச்சு பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் கொஞ்சம் 2 பேரும் சேர மாட்டாங்க, ஏதோ பிரிஞ்சிடுவாங்கன்னு நினச்சேன். பார்த்தா அவர் அந்த கேரியர் எடுத்துகிட்டு போய் நல்லா இருந்துச்சு, பரவாயில்ல. இல்லை, அது ஃபுல் அண்ட் ஃபுல் சந்தானம் சார் அண்ட் அவங்க காம்பினேஷனில் தம்பிராமையா எல்லோரும் நடிச்சிருக்காங்க. ரொம்ப நல்லா வந்திருக்கு. நான் ஆக்சுவலாக எதிர்பார்க்கல. நான் ரீசெண்டாக சந்தானம் சார் இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன படங்கள் நான் இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்துட்டு அவ்வளோ பெரிய எதிர்பார்ப்போட போவோம், ஆனால் அவ்வளோ இருக்காது. பட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா A to ஃபஸ்ட்டு தேட்டரில் என்டர் ஆனது நீங்கள் வெளில போகிற வரைக்குமே ஃபுல்லாக சிரிச்சுக்கிட்டு இருந்தோம். காமெடி ஆகட்டும், பாட்டு அவ்வளோ நல்லா வந்திருக்கு. ஃபைட் சீன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். அந்த அதாவது பழைய 2K கிட்ஸ்லாம் அது முன்னாடி வந்து இந்த பஞ்சதந்திரம் இந்த மாதிரி டெட் பாடி வச்ச கான்செப்ட் வந்து பார்த்துருக்க மாட்டாங்க. அவங்க ஒன் டைம் பார்க்கலாம். கூல் சுரேஷுக்கு ஒரே ஒரு சின்ன டயலாக் தான், அதை வெந்தி தெரிஞ்சது காடு இங்கே இதை விட்டு ஓடுன்னு சொல்கிறாரு. அது ஒரு சின்னதாக. மற்றவங்க எல்லாருமே முனிஷ்காந்த்லேருந்து இப்போ சரவணன்லேருந்து எல்லாருமே சூப்பராக, தம்பிராமையாலேருந்து எல்லாருமே சிரிக்க வச்சுருக்காங்க. சேசுலேருந்து எல்லாருக்குமே ஒரு பெரிய பங்கு கொடுத்துருக்காரு. ஃபேமிலியோட ஒரு டைம் பார்க்கலாம்.